முக்கியமா விஜய் வந்து சிட்டிஸ்ல ஓட் அதிகமா பெறுவாரு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துட்டே இருந்துச்சு. திமுகவோட கோட்டை அப்படிங்கறத அவங்க இப்ப தபால் ஓட்டு அப்படின்னாலே அது வந்து அதிகாரிகளுடைய ஓட்டு, அரசு ஊழியர்களுடைய ஓட்டு. இது மேக்சிமம் இது வந்து திமுக. ஆனா இன்னைக்கு 11:30 மணி தாண்டும் பொழுது பெரும்பான்மையில தாவேக்காவே ஆட்சி அமைச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு நிலவரம். நிறைய எக்ஸிஸ்ட் போல் வந்துட்டு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்து திமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தொடர்ந்து இப்போ இருக்கக்கூடிய காரைக்குடி தொகுதியில் சீமானவர் 4ஆம் இடத்துல பின்னடைவில் இருக்கு. ஆனா தாவேக்காவை 3வது கேட்டகரியில தான் வச்சிருந்தாங்க. அவங்க வந்து பெரம்பூர்ல ஜெயிப்பாங்க, இல்ல ஒரு ஸ்டார் தொகுதியில 2-3 இடத்துல தாவேக்கா முன்னிலையில இருக்கிறாங்க. தொடர்ந்து அதிமுக 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. திமுக பை தி பீப்பிள் நேயர்களுக்கு வணக்கம். நான் பவித்ரா ஜேபியர். களம் ரொம்ப பரபரப்பா இருக்கு. வாக்கு எண்ணிக்கை அப்படிங்கிறது தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருக்கோம். தாவேக்கா முன்னிலையில இருக்கிறாங்க. தொடர்ந்து அதிமுக 2ஆம் இடத்துல இருக்கிறாங்க. திமுக 3ஆம் இடத்துல இருக்கிறாங்க. அவங்க 3ஆம் இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்கன்றது ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியாகவும், முக்கியமான முதலமைச்சராக இருக்கட்டும் 31 அமைச்சர்கள் உள்ளிட்ட பல்வேறு அமைச்சர்களும் பின்னடைவிலே இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு அதிர்ச்சிகரமான செய்தியா திமுகவுடைய தொண்டர்களுக்கு அப்படிங்கிறது இருக்கு. தொடர்ந்து எக்ஸிட் போல் அப்படின்னு கொடுத்தது ரொம்ப மாறுபட்ட ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். அதை பற்றி நிறைய விஷயங்கள் பேசலாம். ரங்கபாண்டியனா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எக்ஸிட் போல் ஒன்று சொன்னாங்க, ஆனால் இப்போ இந்த 11 மணி வரைக்கும் பார்த்த வரைக்கும் அதற்கு சம்பந்தமே இல்லாத மாதிரியான ஒரு தரவுகள் தான் நமக்கு வந்துட்டு இருக்கு. மக்கள் என்ன முடிவு பண்ண நினைக்கிறாங்க? இப்போ தேர்தலுக்கு முந்தின வரைக்குமே தாவேக்கா என்ன சொன்னாங்கன்னா, தாவேக்காவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டின்னு சொன்னாங்க. ஒரு பக்கம் திமுக வந்து திமுகவுக்கும் அதிமுகவுக்கு தான் போட்டின்றாங்க. அதே போல் அதிமுகவுக்கும் திமுகவுக்கு தான் போட்டி, தாவேக்கான்றதை நாங்கள் பொருட்படுத்தவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனால் மக்கள் இன்னைக்கு தாவேக்காவுக்கும் அதிமுகவுக்குமான ஒரு போட்டியாக வந்து இங்கே களத்தில் வந்து இருக்கு. நீங்கள் சொன்ன மாதிரி நிறைய எக்ஸிஸ்ட் போல் வந்துட்டு தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வந்து திமுக கூட்டணி தான் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதிமுக கூட்டணிக்கும் 2 வந்து சொன்னாங்க. அதே போல் தாவேக்காவுக்கு ஒரு எக்ஸிஸ்டிங் போல் வந்து ரிசல்ட் வந்துருச்சு. தாவேக்கா 90க்கு மேலே வரும், 90 ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இது கிட்டத்தட்ட களத்தில் வந்துட்டு நிலவரம் இப்போ இந்த வாக்கு பர்சன்டேஜ் கூட்டினப்போ கூட என்ன சொன்னாங்கன்னா, இல்லை இது வழக்கமாக கூடக்கூடிய ஒரு வாக்கு பர்சன்டேஜ் தான், இதனால் எந்த ஒரு மாற்றமும் இருக்காதுன்னு சொன்னாங்க. ஆனால் காலையில் இன்றைக்கி அந்த தபால் ஓட்டுகள் என்ன ஆரம்பித்ததுலேருந்து தமிழகத்தில் பெரும்பாலான இடங்கள்லாம் வந்துட்டு தாவேக்கா வந்து முன்னிலை வைக்கிறது. அதுதான் நான் கேட்கணும்னு நினைச்சேன். இப்போ தபால் ஓட்டு அப்படின்னாலே அது வந்து அதிகாரிகளுடைய ஓட்டு, அரசு ஊழியர்களுடைய ஓட்டு. இது மேக்சிமம் இது வந்து திமுகக்கான ஓட் பேங்க் அப்படின்னு பார்க்கப்பட்டுச்சு. என்னதான் அதிருப்தி இருந்தாலும் அது அதிமுக பக்கம் போயிருந்தா கூட அதை நம்ம ஏற்றுக்கலாம். நிச்சயமா. ஆனால் தாவேக்காக்கு அது முன்னிலையில் வருதுங்கிறது யாரும் எதிர்பார்க்காத ஒன்றும். கண்டிப்பாக. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த தபால் வாக்குகள் வந்து இப்போ தேர்தல் சமயத்தில் தேர்தல் பணியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள், ஊடகத்துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய வாக்குகளாக இருந்துச்சு. காவலர்கள் தொடர்ந்து அரசு ஊழியர்களுடைய வாக்கு வந்து எப்பயுமே திமுகவுக்கு தான் விழுகும்ன்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. ஆனால் கடந்த தேர்தலில் திமுக அரசு ஊழியர்கள் கொடுத்த வாக்குறுதிகள், திமுக தேர்தல் வாக்குறுதி கொடுத்த வாக்குறுதிகளில் அரசு ஊழியருக்கு மட்டுமில்லை பொதுவாக சாதாரண பொதுமக்களுக்குமே வந்து நிறைய தேர்தல் வாக்குறுதிகள் நிறைவேற்றலை அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அதுவும் குறிப்பாக அந்த பழைய ஓய்வு திட்டம் வந்து நிறைவேற்றப்படும் சொல்லி அரசு ஊழியர்களை நம்ப வச்சு திமுக ஏமாத்தினதாக தான் அரசு ஊழியர்கள் பார்க்குறாங்க. ஏன்னா கடைசி வரைக்கும் அந்த நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் அரசு ஊழியர்களுடைய கோரிக்கை நிறைவேற்றணும்னு சொன்னாங்க. அதுபோல் பகுதி நேர ஆசிரியர்களோட போராட்டங்கள், செவிலியர் போராட்டங்கள் எல்லாத்துலேயுமே, தூய்மை பணியாளர் போராட்டங்கள், இப்படி எல்லாத்துலேயுமே வந்துட்டு திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது நேரடியாக போய் வாக்குறுதிகள் கொடுத்து நாங்கள் வந்துட்டா பண்ணுவோம் சொல்லி வாக்குகள் பெற்று ஆட்சிக்கு வந்தாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பின்னாடி அவர்கள் கொடுத்த வாக்குறுதி நிறைவேற்றாங்கன்னா இல்லை. உதாரணம் தூய்மை பணியாளர் போராட்டம் கண்கூடவே பார்த்தோம். அதே போல் அரசு ஊழியர்கள் போராட்டம், இது எல்லாம் கடந்து காலகட்டத்தில் வந்து மறுபடியும் இப்போ கடைசி நேரத்தில் வந்து அரசு ஊழியர்களுக்கு விருப்பம் இல்லாத ஒரு பண ஊதியம், அந்த ஒரு ஓய்வூதிய திட்டத்தை கொடுத்தாங்க. அதையெல்லாம் அரசு ஊழியர்கள் இங்கே பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க, பொதுமக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஸோ அந்த வகையில் கிட்டத்தட்ட யாருமே, அதாவது திமுக ஆட்சி பிடிக்கும் என்ற நிலையிலிருந்து திமுக தற்போதைய நிலவரப்படி, இந்த நிலவரங்கள் மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் கூட தற்போதைய நிலவரப்படி திமுக 3வது இடம் என்பது எந்த அரசியல் வல்லுநர்களுமே கணிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. கண்டிப்பா. ஏன்னா ஏற்கனவே அரசியல் விமர்சகர்கள் ஆகட்டும், பத்திரிகையாளர்கள் ஆகட்டும், பெரும்பான்மையான மக்கள் வந்து கணிச்ச விஷயங்கள், பேசின விஷயங்கள்னா அதிமுக திரும்பவும் ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லாட்டி திமுகக்கும் வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. இந்த 2 பேருமே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் தாவேக்காவும் 3வது கேட்டகரியில தான் வச்சிருந்தாங்க. அவங்க வந்து பெரம்பூர்ல ஜெயிப்பாங்க,
ஜெயிப்பாங்க, இல்ல ஒரு ஸ்டார் தொகுதியில் 2-3 இடத்துல ஜெயிக்கிறது அது ஒரு டஃப் கொடுப்பாங்க, யாருக்காச்சும் ஸ்பாய்லரா இருப்பாங்க, இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை தான் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனா அது எல்லாத்துக்குமே எதிர்மறையான ஒரு ரிசல்ட்டை தான் நம்ம இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கோம். 11:30 மணி நிலவரப்படி இன்னைக்கு 234 தொகுதிகளுடைய கணக்குகளை பார்க்கும் பொழுது தாவேகா மட்டுமே 109 இடங்கள்ல முன்னிலையில் இருக்கிறாங்க. 118 எடுக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய இலக்கு. அது எடுத்தாலே பெரும்பான்மையுடைய ஆட்சி அமைக்க முடியும். இந்த நிலையில அவங்க ஒன்றும் 10 தொகுதிகள் தான், 10 தொகுதிகள் கிட்டத்தட்ட முன்னிலை வந்துட்டாங்க, அதை அப்படியே சஸ்டெயின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க தான் ஆட்சி அமைக்க போறாங்க அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்துருவாங்க. இதற்கு முன்னாடி வரைக்கும் ஒரு கூட்டணி ஆட்சியா இருக்கலாம், இவங்க திரும்ப காங்கிரஸ் கூட வேணும்னா வாங்கிக்குவாங்க, இல்ல விசிகா கூட மாற வாய்ப்பு இருக்கு, அப்படி இல்லைன்னா அதிமுக கூட திரும்ப கூட்டணி வைக்கலாம், அவங்க கிட்ட ஒரு பலம் கேட்கலாம் ஆட்சி அமைக்கிறதுக்காகங்கிற நிலைமை 10 மணி வரைக்கும் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு 11:30 மணி தாண்டும் பொழுது பெரும்பான்மையில தாவேகாவே ஆட்சி அமைச்சிருவாங்களோ அப்படிங்கிற ஒரு நிலவரம். ஆனா இன்னும் ஒரு 2-3 மணி நேரங்கள் அப்படியே தலைகீழா மாறுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கு. ஏன்னா ஏற்கனவே மக்கள் அந்த மாதிரியான முடிவுகளை கொடுத்துருக்காங்கும் போது எந்த ஒரு முடிவுக்குமே வர முடியாத ஒரு இடத்துல தான் நம்ம இப்போ இருக்கோம் அப்படிங்கிறத பாக்குறேன். அதிமுகவுமே இப்போதைக்கு எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா 62 இடங்கள், திமுக 3வது இடத்துல 41, 45ங்கிற அந்த இடத்துல இருக்கிறாங்க. இன்னொரு கேள்வி எனக்கு வருதுன்னா, இப்போ சீமான் அவர்கள் தொடர்ந்து களத்தில் இருந்துகிட்டே இருக்காரு, 8% மூக்கு அப்படிங்கிறதுல இருக்கிறாரு. இந்த வாட்டியாச்சும் அவங்க சட்டமன்றத்துக்குள்ள ஒரு பிரதிநிதித்துவம் பெறதுக்காக யாராச்சும் ஒருத்தராவது சட்டமன்றத்துக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? சீமானாச்சும் போவாரு அப்படின்னு பார்த்தா அந்த தொகுதியிலும் பின்னடைவு இருக்கு. இந்த வாட்டி அவர் எந்த மாதிரியான களத்தில் இருப்பாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ முதல்ல இப்போ அதிமுக 2ஆம் இடம் அப்படின்றப்ப ஒருவேளை தாவேகா இல்லைன்னு என்றால் இன்னைக்கு இருக்க அரசியல் சூழலில் திமுக மீது இருக்கக்கூடிய பொதுமக்கள் அந்த இது எல்லாமே கிட்டத்தட்ட அதிமுகவுக்கு வரக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. கிட்டத்தட்ட அதிமுக இன்னைக்கு ஒரு பெரும்பான்மையோட ஜெயிக்கக்கூடிய ஒரு சூழல் இருந்துச்சு. அந்த அதே போல் களத்திலையுமே அதிமுக திமுகவுடைய மக்கள் விரோத பிரச்சனைகள், திமுக ஆட்சிக்கு எதிரான பிரச்சாரங்களை தொடர்ந்து முன்னிலைப்படுத்துச்சு. தொடர்ந்து தமிழகம் முழுவதும் பிரச்சாரங்களை கொண்டு வந்து அந்த அறுவடை, அதாவது திமுக அந்த விதைத்த வாக்குகளையுமே இன்னைக்கு தாவேகா அறுவடை செய்து பார்க்க முடியுது. நீங்கள் சொன்ன பொழுது நாம் தமிழர் கட்சியுடைய சீமான் தொடர்ந்து கருத்தியல் ரீதியாக ஒரு மாற்றுன்னு சொல்லிட்டு முன்னெட்டு கடந்த பல தேர்தல்களை தனித்து போட்டிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. ஆனாலும் கூட தமிழக மக்கள் அவரை எப்படி ஏற்றுக்கிறாங்கன்ற மாதிரி இருக்குது. தொடர்ந்து படிப்படி 2% 3, 6, 8 ஒரு மாநில கட்சியோட அங்கீகாரத்தை பெற்றாலும் கூட இப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினராக நாம் தமிழர் யாருமே போக முடியல. தொடர்ந்து இப்போ இருக்கக்கூடிய காரைக்குடி தொகுதியில் சீமானவர் 4ஆம் இடத்துல பின்னடைவில் இருக்கு. ஏன்னா நாம் தமிழர் முன்னிலை, அதுக்கப்புறம் காங்கிரஸ் பிடித்தா பண்ணக்கூடிய கருத்தியல் ரீதியாக ஸ்ட்ராங்காக இருந்தாலும் கூட சீமானுடைய சமீபத்திய பேச்சுக்கள் மக்களுக்கு ஒரு வெறுப்பு ஏற்படுது. ஏன்னா இங்கே ஆமாம், பொதுவாக இங்கே பெரியாரை குறித்த விமர்சனங்களாக இருக்கட்டும், சமீபத்தில் மேடைகள் பேசின இந்த பிராமண கடப்பாறை, மோடியை புகழ்ந்தது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே சீமானுக்கு நெருக்கடியையும் தேர்தல் நேரத்தில் பின்னடைவு ஏற்படுத்துது. ஆனால் தொடர்ந்து சீமான் அவர்கள் கருத்தியலாக நான் தான் மாற்றுன்னு சொல்லிவிட்டு 234 தொகுதிகளிலும் கூட சரிசமமாக ஆண் பெண் இருவருக்கும் சரிசமமாக வேட்பாளர்கள் கொடுத்து, அதே போல் அதாவது பொது தொகுதிகளில் சட்டமன்ற, அதாவது தலித் உறுப்பினர்களை சட்டமன்ற உறுப்பினர்களாக நியமித்து, அதாவது வேட்பாளர்களை அறிவித்து ஒரு முன்னிலையாக தன்னிலை ஒரு மாற்றத்துக்கானவராக தன்னை முன்னிலைப்படுத்தினாலும் கூட பொதுமக்கள் அவருடைய சமீபகால பேச்சுக்கள் அந்த இதெல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்றத இந்த தேர்தல் ரிசல்ட் இது இருக்குது. இந்த முறையும் கூட கண்டிப்பாக நாம் தமிழர்லேருந்து யாராவது 1-2 பேராவது சட்டசபைக்குள் போவாங்கன்னு எதிர்பார்த்தாங்க. அந்த நம்பிக்கை சீமானுக்கு மறுபடியும் போய்த்திருக்கிறது. மறுபடியும் அவர் தன்னுடைய கருத்தியல் ரீதியான மறுகட்டமைப்பை சிந்திப்பார்ன்றதும் எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக முக்கியமாக விஜய் சிட்டிஸில் ஓட்டு அதிகமாக பெறுவார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்துகிட்டே இருந்துச்சு. திமுகவோட கோட்டை அப்படிங்கிறத அவங்க சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் இந்த மாவட்டங்கள்லாம் வச்சுருந்தாங்க. அதிமுக ஒரு சீட்டு கூட வெற்றி பெற முடியாத மாதிரி கடந்த தேர்தல்களில் இருந்தாங்க. ஆனால் இப்போ கள நிலவரம் தாவேகா இந்த மாதிரி சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மொத்தமாக எடுத்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு நிலைமை. ஏன்னா அவங்க 16க்கும் அதிகமான தொகுதிகளில் அவங்க தான் முன்னிலையில் இருக்கிறாங்க. அதுவும் அதிகமான ஓட்டு வித்தியாசமும் இருக்குங்கிறத பார்க்குறோம். வில்லிவாக்கத்தில் ஆதவா இருக்கட்டும், டி நகரில் புஷியானதா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வெற்றி பெறுவாங்களாங்கிறது கேள்விக்குறி தான். விஜய் வேணா ஜெயிக்கலாம் அப்படிங்கிற இடத்துல இருந்து நகர்ந்து விஜய் உடைய ஒரு முகத்திற்காக 234 தொகுதிகளிலும் இருக்கக்கூடிய வேட்பாளர்களை யாருங்கிறதெல்லாம் கவனிக்காம அவங்க விஜய்க்காக ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த முடிவுல பாக்குறோம். இப்ப கிராமப்புறங்கள்ல நீங்க சொன்ன மாதிரி நகர்ப்புறங்கள்ல தான் விஜய்க்கு ஆதரவு இருக்கு, கிராமப்புறங்கள்ல இல்லைன்றத ஒரு குற்றச்சாட்டை வச்சாங்க. ஆனா எல்லாரும் என்ன சொல்றோம்னா
தேர்தல் அன்னைக்கு வந்துட்டு இங்கேருந்து வெளியூர்லேருந்து ஊருக்கு சொந்த ஊருக்கு புறப்பட்டவரோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம். அதிலும் கூட பாதி பேர் இந்த பஸ்ஸுகள் ஓட்டு போட முடியல, ஊருக்கு போக முடியலன்ற மாதிரி இருக்குது. ஒருவேளை இன்னும் வந்து வேட்பாளர்கள் அதாவது வாக்காளர்கள் வந்து ஊருக்கு போயிருந்த அளவுக்கு இன்னும் அதிகமாக இருக்கும். இன்னும் ஒரு சில என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்துட்டு என்ன சொன்னார், சீக்கிரமாக போய் ஓட்டு போட்டுருங்க, அதனால் இப்போ விஜய் இப்போ எண்ணக்கூடிய வாக்குகள் எல்லாமே விஜயோட வாக்குகளாக இருக்கும், நேரமாக ஆக அதாவது இப்போ மற்ற கட்சியோட வாக்காளர்கள் லேட்டாக கூட போட்டுருக்கலாம் அப்படின்ற மாதிரியான சொல்கிறாங்க. ஆனால் கூட இந்த வாக்கு எண்ணிக்கை வந்து ஒரு மாற்றம், அரசியல் மாற்றத்துக்காக, தமிழகத்தில் ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு இதாக பார்க்குறது. அதே போல் குறிப்பாக கிராமங்களில் வந்துட்டு பெண்கள் அதிக அளவு வந்து விஜய்க்கு வாக்களிச்சிருக்காங்க. அதாவது இப்போ பொதுவாக கிராமப்புறத்தில் சரி யாராவது எந்த கட்சி ஓட்டு பண்ணால் அதிமுக, திமுக இல்லாட்டி உதயசூரியன் ரெட்டலை அப்படின்ற மாதிரியான கூற்றுகள் போய் இன்னைக்கு யாரை கேட்டாலும் விஜய்க்கு ஓட்டு போட்டேன், அது ஒரு தாவேக்கான்றதும் தேவையில்லை, விசில்ன்ற சின்னம் தேவையில்லை, விஜய் என்ற ஒற்றை முகத்துக்கு ஓட்டு போட்டேன் நம்ம கேட்க முடிஞ்சிச்சு. விஜய்க்கு ஓட்டு போட்டேன்ற மாதிரியான ஒரு இது கேட்க முடிஞ்சு. அது நகரங்களை தாண்டி கிராமத்திலையும் பெரிதளவில் வந்து பிரதிபலிச்சு பார்க்க முடியுது. அந்த உடைய ரிசல்ட் தான் நம்ம வந்து தாவேக்கா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னிலை. இப்போ கிட்டத்தட்ட 11 நிலவரப்படி 100க்கு மேற்பட்ட இடங்களில் வந்து தாவேக்கா முன்னிலை, அதிமுக இரண்டாவது. யாரும் எதிர்பாராத அளவில் முதல்வர், துணை முதல்வர் உள்ளிட்ட அமைச்சர் பெரும்பாலானோர் வந்து பின்னடைவு சந்திச்சிருக்காங்க. அது வந்து திமுகவுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாடமாகவும் இருக்குன்னு பார்க்கப்படுது. கண்டிப்பாண்ணே, நீங்க சொல்ற மாதிரி இன்னும் 2-3 மணி நேரங்கள் அப்படிங்கிறது இருக்கு. அந்த நேரத்துல தான் நமக்கு கள நிலவரம் உண்மையாவே என்ன, மக்கள் முழுமையா என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதும் நமக்கு தெரிய வரும். ரொம்ப முக்கியமா அதிமுகவும் ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா வந்து அவங்க 2ஆம் இடத்துல இருந்து அடுத்து ஒரு இடத்துல வந்து எங்க வந்து 2வது இடத்துல இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வந்து எண்ணிக்கை குறைவா இருக்கு. 500 ஒரு 1000 அந்த மாதிரியான வித்தியாசங்கள் தான் இருக்கு. இப்போ அதெல்லாம் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இன்னும் ஒரு 2 மணி நேரத்துல இன்னும் தெளிவான ஒரு டிஸ்கஷனை நம்ம பண்ணலாம். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க பைதவி பிள்ளை. உங்களுக்கு தொடர்ந்து ஒவ்வொரு மணி நேரங்களில் என்ன நடக்குது அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கும். உங்களுடைய கணிப்பு என்னவா இருக்கு, யார் ஆட்சிக்கு வருவாங்கிறத கமெண்ட் செக்ஷன் மூலமா எங்கள்கிட்ட தெரியுங்க. தொடர்ந்து எங்களுடைய சேனலை பார்த்துட்டே இருங்க. நன்றி, வணக்கம். நன்றி.